ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் ப்ளே பட்டன் போது பாத்தீங்கன்னா போன ஆயுத பூஜை அப்ப இல்ல இந்த ஆயுத பூஜை வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆயுத பூஜை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு இருக்கேன். எப்பயும் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேனே, வடை பாயசோட வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு, அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு நேற்று. ஆமாம், இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தொடச்சி அப்படியே பூசை போட வேண்டியதான். ஸோ நேற்று கிளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நான் பட்ட அவஸ்தை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் உனக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கழுவிட்டோம். கதவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூசை போடுவாங்கல்ல, பூசை போட்டு அது உண்மையாகவே போன ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம வீடு ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு நல்ல குட் வைப்போட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கோ சுத்தம் பண்ணும்போது மறுபடியும் கதவுலாம் தண்ணி ஊற்றி கழுவும் போது சரியாக போயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கூட போன டைம் இல்லாத ஒரு 2 பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லவா? நம்மளோட யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன், அது வந்து அப்புறம் மிஷின் புதுசாக வந்திருக்கு. ஆமாம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இது கூட சேர்ந்து நம்ம வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாட போகிறோம். சரி, போயிட்டு சாப்பாடுலாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண போற? எனக்கு என்ன வேலை, அதான் ஃபேன்லாம் வந்து பூசை போடணும். அப்புறம் நம்ம பைக்கையும் கழுவின்னு வந்து வச்சாச்சு. கழுவின்னு வந்து வெளியே நிற்கிது, அதுக்கும் போய் பூசை போட்டுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே. நிறைய மெமரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக சொல்கிறோம், லாஸ்ட்டில் சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து சரணையோட அவுட்ஃபிட்டை பார்த்துக்கோங்க. எப்பயும் பார்த்தா சரி, ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறே இது. ஆமாம், இது அவங்க அம்மா கொடுத்தது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி ஆயுத பூஜைக்காகவே தைச்சேன், அதனால் போட்டுக்கலாம் புதுசாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், மனோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு. அங்கே எந்த வேலையும் இல்லையா? வண்டி எல்லாத்துக்கும் பூசை போட்டாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். சரி, ஓகே. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். கடல வேக வச்சுருக்கேன். சரி, பார்க்கலாம். சரி, நீ எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யணுமா இன்னைக்கு? எப்பயும் போல வடை அப்பளம் பாயாசம் தான். பாயாசம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, என்ன பாயாசம் செய்கிறீங்க. சரி, ஓகே. என்ன சார், சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன ஸ்டேஜில் இருக்கு? வடை சுடுற ஸ்டேஜில் இருக்கு. வடை சுட்டோன்னே வந்து அப்புறம் பொரிக்கணும், பாயாசம் வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ரெடியா? சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன வடை சொல்றீங்க இன்னைக்கு? இன்னைக்கு கடலப்பயிறு வடை தான். கடலப்பயிறு வடை தானா? ஆமாம், உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இட்லிக்கு போகிற மாதிரி தான் உளுந்து வாங்கி வைப்பேன். ஸோ அதனால் உளுந்த வடை சொல்லலாம். ஸோ உளுந்துலாம் இல்லைன்றதால நான் எப்பயுமே கடலப்பயிறு வடை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் உளுந்த வடை சொல்லலாம். சரி, ஓகே ஓகே. ஓகே, கண்டிப்பாக. சரி, பார்க்கலாம் ஃபைனலாக என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு. சரி, பார்க்கலாம். கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் செய்யலாம். சரி, ஓகே. முடிச்சுட்டு வரேன். சரி. நீ எனக்கு இங்கே எப்படி ஹெல்ப் பண்ணியோ அது மாதிரி நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே? சரி, வா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கிச்சனில் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பொட்டு வைக்கணும் கிச்சனுக்கும். ஓகே ஓகே. நேற்று க்ளீன் பண்ணோம். இப்போ திரும்ப காலையிலேருந்து சமைச்சது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்து அப்புறம் இதுக்கெல்லாம் இடிக்கலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு வைக்கணும். ஆயுதம் நம்ம வீட்டில் இருக்க ஆயுதத்துக்காக பூஜை பண்ணுறதுனால இருக்கிற ஆயுதம்லாம் எடுத்துருக்கோம். ஆமாம், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆயுதம்னு சொல்லி பார்க்கும்போது அது இருக்குது. மிக்சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி போட்டு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு வச்சாச்சு, செட்டாப் பாக்ஸ் வச்சாச்சு. அப்புறம் மிஷின் இன்னும் பாக்கி இருக்கு. மிஷின் மட்டும் வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமான ஒரு பொருள் நாங்கள் பாருங்க, சில்வர் ப்ளே பட்டன் போது பார்த்தீங்கன்னா போன ஆயுத பூஜை அப்போ இல்லை, இந்த ஆயுத பூஜை வந்துடுச்சு. அதனால் இந்த முறை அதுக்கு பூஜை பண்ணிடலாம். என்ன சரி, நீ படித்த புக்கு எதுவும் இல்லையா? டைரிக்கு வச்சுன்னு இருக்க? புக்கு எதுவும் இல்லைப்பா. ஏன்னா நான் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க, நோட்டில் தான் எழுதிப்பேன். ஸோ தான் காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது
நீ வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ புக்குன்னு இருக்கும்போது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு இதுதான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுலாம் வச்சுருக்கேன். சரி, ஓகே ஓகே. சின்ன வயசில் புக்கு தருவாங்க இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, சயின்ஸ்க்கெல்லாம் வந்து தனித்தனியாக 5 புக்கு தனியாக இருக்கும். அந்த 5 புக்குலேயும் நாங்கள் எந்த அளவுக்கு ஆயுத பூஜை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும்னா அந்த புக்கை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு, மஞ்சள், குங்குமம் அப்படி சொல்லிட்டு வச்சு ஒரு விளாசி இருப்போம். இங்கே மேலே வச்சுருப்போம். இந்த 4 மூளை வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி பட்டை போட்டுப்போம். திருப்பி உள்ள இங்கே 4 மூலையில் வச்சு அதே மாதிரி சத்தனமும் அடிப்போம். பின்னாடி மட்டுமா அப்படி பண்ணுவோம். ஸோ புக்கை திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கு. நீலாம் பண்ணியிருக்கியா? நான்லாம் பண்ணியிருக்கேனே. ஆனால் இந்த அளவுக்குலாம் வைக்க மாட்டோம். வீட்டில் இந்த மாதிரி எடுத்து அம்மாட்ட தான் எடுத்து கொடுப்போமே. அம்மா தான். ஆமாம், புக்கெலாம் எடுத்துகிட்டு வாங்குவாங்களா, நோட்டு புக் கொடுனா 2 பேர் தான் எது முக்கியமான நோட்டோ புக்கோ அது மட்டும் சும்மா 2 கொடுப்போம். எல்லாத்தையும் தீனி வந்து கொடுக்க மாட்டோம். என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க. வைப்பாங்க, அவங்க வந்து ஃபேன்லாம் தொடச்சி அந்த மாதிரி வேலை வைப்பாங்க. ஆனால் படிக்கிற சம்மந்தமானது எங்கள் பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தொடச்சி நாங்கள் தான் பொட்டு மஞ்சள் வைக்கணுமே. எல்லாரும் முடியல அப்படின்னா கூட நாங்கள் தான் செஞ்சாகணும். ஏன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை யாரையும் செய்ய விட மாட்டாங்க, எங்களை தான் செய்ய சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி செஞ்சு வச்சு படைப்போம். நாங்கள் அதுக்குள்ளே போய் உட்காந்துருவோம். சரி, ஓகே ஓகே. இது முடிச்சிட்டா படைக்க ஆரம்பிக்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சனியா படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா? படைக்க ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் படைக்க போடலாம். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து படைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோமே. இவரை நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்குமே. சாதம் வடித்து சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு வடை அப்புறம் பொரிச்சுட்டு கடலை வேக வச்சு பாயசம் வச்சாச்சு. ஆமாம், அப்புறம் எப்பயும் போல பொரி ஸ்வீட்டு அவ்வளோதான். மழத்தில் பார்த்து சிம்பிளாக வந்து செஞ்சு சூப்பராக வந்து சாமி கும்பலாமா? கும்பலாங்க. சரி வாங்க, படிக்கிற வேலை தான். சரி. பையடியில் வை.